இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருகவென்று இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். அனைவரும் நிற்போமாக. தமிழ்த்தாய் வாழ்த்து. வாழ்வினின் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாறு வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாங்கிடு இறையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் நாடும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் தமிழந்தாய், தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு, நன்றிலை உனக்கெனில் எனக்கும் பாரே, முந்திய நாடினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே, ஒளியே வாழி, செழித்த என் தமிழே, ஒளியே வாழி, செழித்த என் தமிழே, ஒளியே வாழி. அனைவரும் அமரவும். அழகிய இசைக்கும் கலை ரசிகர்களின் சிந்தனைக்கும் இணையாக விழாவின் தொடக்கமாக எங்கள் பள்ளி மாணவ செல்வங்களின் வரவேற்பு நடனம் இதோ உங்கள் விழிகளுக்கு விருந்தாக.
இனிய நடனத்தை வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெருமதிப்பிற்குரியோரை மேடைக்கு அழைக்கவிருக்கிறோம். புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி 2025 ஆண்டிற்கான பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள புதுச்சேரி அரசின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு நமச்சிவாயம் அவர்களையும், இந்திய அரசு பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி திரு டில்லி பாபு அவர்களையும், புதிய தலைமுறையின் மின்னணு பிரிவின் தலைவர் திரு திருப்பதி அவர்களையும், அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர், தாளாளர் மற்றும் முதுநிலை முதல்வர் அவர்களையும் மற்றும் பிரிட்டோ அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். புதிய தலைமுறையின் மின்னணு பிரிவின் தலைவர் திரு திருப்பதி அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் முக்கிய தலைவர்கள், முக்கியமான ஆளுமைகள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. எனக்கு தெரியும் நீங்கள் காலையிலேருந்தே ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, நிறையா புது புது விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. உங்களோட இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, காட்சிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ நான் சுருக்கமாக 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ அவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொன்னாங்க, அறிவியல் என்பது வெறுமன கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை அப்படின்றது. அதாவது புதுசாக தேடல் இருக்க ஒரு துறை. தேடல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளவுக்கு நம்மளோட அறிவு விரிவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐன்ஸ்டீனும் அதை தான் சொல்கிறாரு. ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, கேள்வி கேட்குறத நிறுத்தாத, எந்த இடத்துலையும் கேள்வி கேள்வின்றது தான் நம்ம இங்கே தேடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், புதிய துறைகள் பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா தேடல் இருக்கணும். தேடல்னால் நீங்கள் கேள்விகளாக கேட்கணும். அது உங்களுடைய வகுப்பறையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்தை 2, 3, 4 அதை விரிவுபடுத்தி அது என்னென்ன இருக்குன்னு கேள்விகளாக கேளுங்க அப்படின்றதான் அவர் சொல்ல வர விஷயம். ஸோ நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இக்கிகோ இச்சி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல எவ்வளோ பேர். ஒரு ஜப்பானிய புத்தகம். அந்த புத்தகத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க நிமிடங்களை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் பயன்படுத்துங்க அப்படின்றது தான். ஸோ அவங்க ஒரு 4 விஷயங்களை முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த 4 விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, நடந்து போன அல்லது பாஸ்ட், அதான் நடந்து போன விஷயங்களை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம் அப்படின்றது. ஐயோ இப்படி நடந்துருச்சு, இப்படி போயிடுச்சு, இப்படி செஞ்சிருச்சு அப்படின்ற விஷயங்களை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம் அப்படின்றது ஒன்று. 2வது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, என்னவா ஆக போகுதோ, என்னவா இருக்குமோ அப்படின்ற விஷயங்களை பற்றியும் பெருசாக அலட்டிக்க வேணாம். அதாவது கவலைப்பட வேணான்னு சொல்லலை, அச்சப்பட வேணாம். அதை பற்றின ஒரு பயம் அவசியம் இல்லாதது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதோட 3வது கூறு தான் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது. இப்போ இருக்க நிமிடத்தை நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிற போகிறோம், நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளை பாராட்டிக்கலாம். ரொம்ப 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் அனாலிசிஸ். நீங்கள் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, இது அவனால் தான் முடியும் அப்படின்ற நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அண்டர் எஸ்டிமேஷன் வேணாம் அப்படின்றது 4வது பாயிண்ட். இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த புத்தகம் சொல்லுது. இதில் ரொம்ப குறிப்பாக இப்போ இருக்க நிமிடத்தை எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத அந்த பக்கம். அந்த இப்போ கிடைச்ச அந்த நொடியை, நிமிடத்தை, நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க, மகிழ்ச்சியாக பயன்படுத்துங்க அப்படின்றது. இந்த நிமிடம், இப்போ விட்டு போன இந்த நிமிடம் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு வகுப்பறையில் இதே மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கேட்குறாரு, நீ என்ன ஆகணும், எதிர்காலத்தில் என்னவா ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும்போது
ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு மாணவன் எழுந்து நிற்கிறான், அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஆசிரியர் கேட்குறாரு, என்னப்பா உனக்கு ஏன் இவ்வளோ நேரம் யோசனை, என்னவாகணும்னு உனக்கு ஆசை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் நீண்ட யோசனைக்கு பிறகு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆசிரியர் கேட்பார், நான் என்னோடய கேள்வி உனக்கு புரியலையா, நான் என்ன கேட்டேன், என்னவா நீ ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய கேள்வியை நீங்கள் திரும்ப பாருங்கள், வாழ்க்கையை பற்றின புரிதல் நமக்கு வேணும், மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களை நல்லா செய்ய முடியும் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர விஷயம். இந்த புத்தகத்துலேயும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மகிழ்ச்சியாக எவ்வளோ தூரம் இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான், அதாவது இருக்க நிமிடங்களை சரியாக பயன்படுத்திக்கங்க, இருக்க நேரத்தை நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்றது. ஜென்ரலாக ஒரே ஒரு விஷயம் என்னோடய மீடியாவோட தொடர்புபடுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக சயின்ஸ் சம்மந்தமாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நம்ம எதிர்காலம் டிஜிட்டலை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இப்போயே டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் எரால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாளுக்கு நாள் புதிதாக நிறையா கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் எத்தனை பேர் இதில் தெரிஞ்சிருக்குன்னு நிறைய தெரியல. ஒரு நாட்களுக்கு முன்னால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒரு செய்தி, எவ்வளோ பேர் நாளிதழில் டிவியில் இல்லை இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜப்பான், இப்போ நம்ம நார்மலாக இன்றைக்கி மொபைல் இணையம் இன்டர்நெட் எல்லாருமே பயன்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப எளிதாகிடுச்சு. இன்டர்நெட்டோட ஸ்பீடு நம்ம இந்தியாவில் ஆவரேஜாக யாராவது சொல்ல தெரியுமா இந்தியாவோட ஆவரேஜ் இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படின்றது? ஃபைன், அப்ராக்சிமேட்டாக 67 மெகாபைட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஜப்பானில் ஒரு புது கண்டுபிடிப்பு இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம அந்த இதை எப்படி அளவிடுவோம் அப்படின்னா, இன்டர்நெட்டோட ஸ்பீடை அளவிடுறது அல்லது அந்த டேட்டாவோட வேகத்தை எப்படி அளவிடுவோம் அப்படின்னா மெகாபைட், கேபின்னு சொல்லுவோம், கிலோபைட், மெகாபைட். இங்கே ஃபிசிக்ஸ் டீச்சர் இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா எல்லாமே சயின்ஸ் மாணவர்களாக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். கிலோபைட், மெகாபைட், கிகாபைட், இந்த மாதிரியான டெராபைட் இப்படியான யூனிட்டில் அளப்போம். இப்போ அதை தாண்டி ஒரு யூனிட் வந்திருக்கு, பிபிபிஎஸ், அதாவது பெட்டாபைட் அப்படின்னு ஒன்று சொல்லி ஜப்பானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பெட்டாபைட் அப்படின்னு சொல்கிறது தெரியுமா? அது நம்ம இந்தியா டேட்டாவோட எவ்வளவு அதிகமான ஸ்பீடு? கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிடையாது, 1 பில்லியன் மெகாபைட்டை விட ஸ்பீடு அதிகம் அப்படின்றாங்க. இன்னும் எளிமையாக சொல்கிறது அப்படின்னா, இப்போ எத்தனை பேர் ஓடிடி பார்ப்பீங்க? நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் இந்த மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குல்ல, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க படம், அதில் இருக்க சீரீஸ் அப்படின்னு சொல்லி மொத்த லைப்ரரியுமேவும் லெஸ் தேன் 1 மினிட்டில் டவுன்லோட் பண்ண முடியுமா? அவ்வளவு ஸ்பீடுக்கு டேட்டாவை டவுன்லோட் பண்ணக்கூடிய வேகமான டேட்டாவை ஜப்பானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப போர் அடிக்க விரும்பல, முடிச்சுக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சயின்ஸ் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தேடலை விரிவுபடுத்தணும், நிறையா விஷயங்களை கற்றுக்கணும். நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் புதுசாக பண்ணியிருக்கீங்க. நாளடைவு இன்றைக்கி இருக்க இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனை பேர் செலக்ட் ஆகலைன்னு தெரியலை. ஒரே ஒரு விஷயந்தான், செலக்ட் ஆகாத மாணவர்களுக்கும் இது சேர்த்து தான். நான் ஏன் இந்த நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கங்கன்னு சொல்கிற காரணம், செலக்ட் ஆகலை அப்படின்னு வருத்தம்லாம் படாதீங்க. நீங்கள் இங்கே இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டிங்கனாலே நீங்கள் வின்னர் தான். நீங்கள் எல்லாருமே உங்கள் அளவில் பெரிய சயின்டிஸ்ட், நாளைய சயின்டிஸ்டாக வரப்போகிறீங்க. அதுக்கான முதல் படி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண புதிய தலைமுறைக்கு இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொடுத்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து புதிய தலைமுறை வழங்கும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி 2025 ஆண்டிற்கான பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரியோரை சிறப்பிக்கும் பொன்னான தருணம் இது. அமலோர்பம் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர், தாளாளர் மற்றும் கல்விச் செம்மல் திரு SCA லூர்துசாமி ஐயா அவர்கள் புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அனைவரும் கரவொலிகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி. தொடர்ந்து இந்திய அரசு பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி திரு டில்லி பாபு அவர்களுக்கு அமலோற்பம் மேல்நிலை பள்ளியின் தாளர் அவர்கள் நினைவு பரிசினையும் புத்தகம் அளித்து சால்வை அணிவித்து மகிழ்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து புதிய தலைமுறையின் மின்னணு பிரிவின் தலைவர் திரு திருப்பதி அவர்களுக்கு அமலோற்பம் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் அவர்கள் நினைவு பரிசினையும் சால்வையும் அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து புதிய தலைமுறையின் மின்னணு பிரிவின் தலைவர் திரு திருப்பதி அவர்கள் நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து திரு திருப்பதி அவர்கள் இந்திய அரசின் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி திரு டில்லி பாபு அவர்களுக்கு புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து திரு திருப்பதி அவர்கள் அமலோற்பம் மேல்நிலை பள்ளியின் நிறுவனர், தாளாளர் மற்றும் முதுநிலை முதல்வர் திரு எஸ்.எல். ஊதுசாமி ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து கிராம தொழில்நுட்ப பள்ளியின் நிறுவனர் திரு பாலாஜி திரு அவர்களுக்கும் துணை நிறுவனர் திரு பாலாஜி வரதன் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார் நமது புதிய தலைமுறையின் மின்னணு ஊடக தலைவர் திரு திருப்பதி அவர்கள். அனைவருக்கும் எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி திரு டில்லி பாபு அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய கவிஞனின் வரிகளோடு அறிவியல் வாசனையோடு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, கல்வி தந்தை திரு லூர்துசாமி அவர்களே, புதிய தலைமுறையின் திரு திருப்பதி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, இங்கு அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மிக ஆவலாக காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு அறிவியல் ஆய்வுகளை செய்து பரிசு கிடைக்குமா கிடைக்காதா என்று படபடக்கும் இதயத்தோடு காத்திருக்கிற என் அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். DRDO, The Defense Research and Development Organization எனப்படுகிற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இராணுவ விஞ்ஞானியாக வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்று மிக பொருத்தமாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி முன்னெடுக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய புதிய புதிய படைப்புகளாக நீங்கள் காலையிலிருந்து காட்சிப்படுத்தி அதை நடுவர் குழு பார்த்து அதற்கு மதிப்பெண்களை தந்திருக்கிறார்கள். நீங்க புதிய படைப்புகளை தருவது மிக பொருத்தமாகவே இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய மாநிலத்தின் பெயரும் புதுச்சேரி, புதுவைதான். ஆக புதிய படைப்புகளை இந்த மாநிலத்தில் இருந்து நீங்கள் புதியதாக படைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் படைத்தளிக்க வேண்டும். 2 சிறிய செய்திகளை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, பனிமலையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அங்கு காவல் காக்கும் தேசம் காக்கும் நேசப்பணியில் ஈடுபட்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்குமான நல்வாழ்விற்கான பல படைப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் ஒன்று, உயரத்தில் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு கடும் குளிர் காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு அதிகம் இருக்கும். நீர்ச்சத்தை நிவர்த்தி செய்வதற்கு பானங்கள் தர வேண்டும். அங்கே உயரமான மலையில் எப்படி பானங்களை உருவாக்குவது,
பழரசமாக இருக்கட்டும், எப்படி உருவாக்கி தருவது? பழங்களை மறுபடியும் நீங்கள் மலையின் அடிவாரத்திலிருந்து மலையின் உச்சிக்கு கொண்டு செல்கிற போக்குவரத்து சிக்கல்கள் உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் என்ன செய்தோம்? இமயமலை பகுதிகளில் அதிகமாக விளைகிற சீபக்தான் என்கிற ஒரு செடி அதிகமாக விளைகிறது. அதிலிருந்த பெர்ரி வகை பழங்கள் கிடைக்கிறது. நாங்கள் என்ன செய்தோம்? அந்த பெர்ரி பழங்களை எடுத்தோம். வரலாற்று பூர்வமாக பார்க்கும்போது செங்கிஸ்கான் படையினுடைய படை வீரர்கள் இந்த சீபக்தான் செடியினுடைய பெர்ரி பழங்களை உண்டார்களாம். அது வைட்டமின் சி அதிகம் உள்ள பழம். நாங்கள் இந்த பழத்தை எடுத்து அதிலிருந்து பழச்சாறு உருவாக்கினோம். சரி, பழச்சாறு ஜூஸ் செஞ்சிட்டோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அது பனிமலை. பழரசம் உறைஞ்சி போயிடுமா? உறைஞ்சி போகாதா? உறைந்து போன பழரசத்தை எப்படி இராணுவ வீரர்கள் குடிப்பார்கள், பருகுவார்கள்? அவர்களுடைய நீர்ச்சத்து குறைவுக்காக பானம் தயாரிக்கப்படுகிறது. ஆக எப்பொழுதும் நீங்கள் கள நிலவரங்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும். புதிய படைப்புகளை படைக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நாங்கள் என்ன செய்தோம்? அங்கிருக்கக்கூடிய பழங்களை கையாண்டு பழரசம் தயாரித்தோம். ஆனால் அந்த பழரசம் ஒரு நாளைக்கு மேல் தாங்காது. அதை பழரசமாக மாற்றினால் உறைந்து விடும். ஆக நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுடைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் -20 டிகிரி உறைநிலைக்கு கீழாக -20 டிகிரி வரை உறையாமல் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்த சீபக்தான் பெர்ரி பழங்களின் சாற்றை உருவாக்கி லே பெர்ரி என்கிற வணிக பெயரில் அது இப்பொழுது இராணுவ வீரர்களுக்கு மட்டுமல்ல பொது மக்களுக்கும் இணைய வெளியில் பயன்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு புதிய படைப்பை படைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம், அங்கிருந்து பெறப்படக்கூடிய பொருட்கள், அவைகளை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஒடிசா மாநிலம் அடிக்கடி புயலினால் பாதிப்பு அடைகிற மாநிலம். அந்த புயல் வந்து கடந்து செல்லும் வரை அங்கு இருக்கக்கூடிய கரையோர கடற்கரை கிராமங்களை சேர்ந்த மக்களை எல்லாம் தற்காலிக கூடாரங்களில், தற்காலிக கட்டிடங்களில் தங்க வைக்க அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கு ஏதுவாக கட்டிடங்களும் கட்டப்பட்டது. தற்காலிக மீட்பு கட்டிடங்கள் கட்டப்பட்டன. அந்த கட்டிடங்களின் படத்தை பார்த்தால் எப்படி இருந்தது தெரியுமா? தரைத்தளம் முழுமை இந்த மாதிரி வெறும் தூண்கள். தரைத்தளத்தில் எந்த அறையுமே கிடையாது. முதல் 2, 3வது மாடிகளில் தான் அறைகள். ஏன் இப்படி என்று யோசித்து பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்ட போது இன்னும் யோசித்தேன். ஏன் தரைத்தளத்தில் அறைகளே இல்லை, வெறும் தூண் தான் இருக்கு. ஸ்டில்டட் ஸ்ட்ரக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஏன்? ஒருவேளை புயல்ல வெள்ளம் வந்ததுன்னா மழைக்காகவா என்றால் இல்லை, மிக உயரமான இடத்தில் தான் அவர்கள் அந்த கட்டிடங்களை கட்டினார்கள். இங்கேதான் ஒரு நுட்பமான தகவலை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய குடும்பங்களை தற்காலிகமாக நீங்கள் குடியமர்த்தும் பொழுது அவர்களை தனியாக நாம் யோசிக்கிறோம். ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள், கால்நடைகள், அவைகளை விட்டு அவர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த ஆடு மாடும் தான். ஆக புதிதாக கட்டடம் வடிவமைக்கப்படும் பொழுது, தற்காலிக பாதுகாப்பு கட்டடம் வடிவமைக்கப்படும் போது தரைத்தளம் முழுவதும் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளை வைப்பதற்காக, கட்டி வைப்பதற்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி முதல் மாடியிலிருந்து மனிதர்கள் தங்குகிற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. என் நண்பர்களே, நீங்களும் ஒரு புதிய அறிவியல் படைப்பை படைக்கிற பொழுது அதை வெறும் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல், ஒரு ஆராய்ச்சி படைப்பை செய்யும் போது மூளையை பயன்படுத்துகிற அதே நேரத்தில் இதயத்தையும் பயன்படுத்துங்கள் நண்பர்களே. அதை பயன்படுத்த இருக்கிற மனிதர்களினுடைய உணர்வுகள், அவர்களுக்கான அந்த நோக்கங்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய சிந்தனையில் நீங்கள் அதை பார்த்து புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக அதே நேரம் உணர்வு பூர்வமாகவும் நீங்கள் படைப்புகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி, இந்திய தேசம் பல புரட்சிகளை செய்திருக்கிறது. ஒரு குடும்பம் ஏழையா இருக்கிற குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தா என்ன அர்த்தம்னா வசதியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு குடும்பம் வசதி ஆயிட்டா குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு நாடு வசதி ஆயிடுச்சுன்னா வல்லரசு நாடுன்னு சொல்றோமா, முன்னேறிய நாடுன்னு சொல்றோமா? உலகத்துல பல நாடுகள் வசதியான பொருளாதாரத்தில் சிறந்த நாடுகள். ஆனால் எல்லா பொருளாதாரத்தில் சிறந்த நாடுகளும் வல்லரசுகளாக இல்லை.
உலகத்தின் சிறந்த தேசங்கள் எல்லாம் பொருளாதாரத்தோடு அறிவியல் தொழில்நுட்பத்திலும் சிறந்த தேசங்களே வல்லரசுகளாக செழித்த தேசங்களாக தங்கள் குடிமக்களை காக்கின்றன. அந்த வகையில் அறிவியல் தொழில்நுட்பம் மிக மிக முக்கியமானது. வேலூரில் துவங்கிய சிப்பாய் கழகத்திலிருந்து மெரினா கடற்கரையில் வந்த புரட்சி வரை பல புரட்சிகளை, சமுதாய அறிவியல் புரட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் முக்கிய புரட்சிகளாக நாம் யோசிப்பது என்னவென்றால், இந்தியா ஒரு காலத்தில் பஞ்சத்தில் அடிப்பட்ட தேசம். அந்த பஞ்சத்தை மாற்றி உணர்வு தன்னிறைவுக்கு கொண்டு வந்தது பசுமை புரட்சி என்கிற கிரீன் ரெவல்யூஷன். நாம் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பால் பவுடர் சுமந்து வருகிற கப்பல்களை நோக்கி நமது இந்திய குழந்தைகள் காத்திருந்த நிமிடங்கள், நாட்கள் உண்டு. ஆனால் நாம் பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதற்கு காரணம் ஆபரேஷன் ஃப்ளட் என்கிற வெண்மை புரட்சி. இப்பொழுது நாம் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிற கைபேசி புரட்சி, சாம் பிட்ரோடா என்கிற தொழில்நுட்ப வல்லுநர் முன்னெடுத்த ஒரு சிறிய தொலைபேசி புரட்சியிலிருந்து புள்ளியிலிருந்து துவங்கி இன்று கைபேசி புரட்சியாக, ஒவ்வொரு பெருநகரத்திலும் மெட்ரோ ரயில் ஓடுகிறது, ரயில் புரட்சியாக இந்தியா உலகத்தின் மிக பெரிய அறிவியல் தொழில்நுட்ப தேசங்களில் 5 அல்லது 10 நாடுகளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம் பார்க்கிற விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த புரட்சிகள், பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த பல படைப்புகளை பார்த்திருக்கிறோம். ஆக ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் அவசியம். நீங்கள் அந்த முன்னெடுப்பின் ஒரு நிகழ்வாக இன்று வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்கிற இந்த நிகழ்வில் உங்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப படைப்பை படைத்திருக்கிறீர்கள். அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோருக்கும், இரவு பகலாக இதை சேர்ந்து உங்கள் நண்பர்களோடு செய்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இதற்கெல்லாம் களம் அமைத்து தந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும், இந்த நிகழ்வை மிக தொடர்ந்து 13 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற அமலோற்பவம் கல்வி குழுமத்திற்கும், நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் கௌரவிக்க இணைந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய உங்கள் வார்த்தைகளுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா திரு ஏ நமச்சிவாயம் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வீட்டுக்கொரு விஞ்ஞானி. நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வானது நடத்தப்பட்டு வருகின்றது. அதே அடிப்படையில் இந்த ஆண்டும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நிகழ்வை புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற புதிய தலைமுறையினுடைய மின்னணு தொழில்நுட்பத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திருப்பதி அவர்களே, எனக்கு முன்னர் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் விஞ்ஞானி டெல்லி பாபு அவர்களே, இந்த லூர்து அகாடமியை மிக சிறப்பான முறையிலே ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியவர் லூர்து சாமி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் பாலாஜி அவர்களே, இந்த பள்ளியுடைய முதல்வர் அன்பிற்குரிய சகோதரர் பிரிட்டோ அவர்களே, இந்த பள்ளியுடைய ஆசிரியர்களே, அன்பிற்குரிய நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்வை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பெற்றோர்களே, அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, வருங்கால விஞ்ஞானிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த புதிய தலைமுறை தமிழகம் முழுவதும் இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்று ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய புதுவை மாநிலத்தில் இந்த நிகழ்வானது இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆர்வத்தோடு கலந்து கொண்டு உங்களுடைய படைப்புகளை இங்கே நீங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதிலே இந்த படைப்புகளை எல்லாம் உங்களுக்கு நடுவர்களாக இருந்து அவற்றையெல்லாம் அவர்கள் மதிப்பீடு செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் நாம் பொதுவாக பார்த்தோமேயானால் நம்முடைய விஞ்ஞானமானது இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கி
வளர்ந்து கொண்டே வருகின்றது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது மூட மட்டும் அல்லாமல் இன்றைக்கு எல்லா வகையிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள். நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், நாம் உடுத்துகின்ற உடையாக இருக்கட்டும், அல்லது நாம் பயன்படுத்துகின்ற பொருளாக இருக்கட்டும், நாம் படிக்கின்ற கல்வி முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இன்றைக்கு வந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது. புதிய புதிய மாற்றங்களோடு இன்றைக்கு கண்டுபிடிப்புகள், புதிய புதிய மாற்றங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கல்வி முறையும் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகள் தலை சிறந்தவர்களாக, வல்லவர்களாக உருவாக வேண்டும், கல்வியிலே சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆர்வப்பட்டு அன்றைக்கு பல நேரங்களிலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு உரிய கல்வியை வழங்குவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் நம்முடைய பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் படித்தால் மட்டும் போதாது, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய அந்த திறனை மேம்படுத்துவதற்குரிய வழிகளிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு நம்முடைய நிறைய பெற்றோருக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கல்வி கற்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளில் இருக்கின்ற அந்த தனித்திறமையை கண்டறிந்து அந்த வகையிலே அந்த குழந்தைகளுக்குரிய அந்த தனித்திறமையை வளர்த்து கொள்வதன் மூலம் அந்த துறையிலே அவர்கள் சிறந்தவர்களாக, வல்லவர்களாக அவர்கள் தங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அது விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, அது படிப்பு துறையாக இருந்தாலும் சரி, அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய தனித்திறமையை கண்டறிந்து அந்த திறமையிலே அவர்களுக்கு உரிய போதித்தலை, கற்பித்தலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தோமேயானால் நிச்சயமாக அந்த துறையிலே அவர்கள் வல்லவர்களாக வருவார்கள். நம்ம பொதுவாக பார்க்கும்போது தெரியும், நம்ம ஒரு கிளாஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட் 40 ஸ்டூடெண்ட் இருக்கிறாருன்னா 40 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னாலாம் இல்லை. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த நிலைக்கு அதிகப்படியான மார்க்குகள் எடுக்கின்ற ஒரு நிலைக்கு வராங்க. மற்றெல்லாம் ஓரளவுக்கு செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு, ஆவரேஜு, பிலோ ஆவரேஜு, இப்படி பல கட்டங்களாக தான் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த திறன்கள் இருக்கின்றது. நாம் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி நாம் குறிப்பாக பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதனால் ஒருத்தர் அதிக மார்க் எடுத்தவர் ரொம்ப நல்ல புத்திசாலி, இன்னும் ஆவரேஜ் மார்க் எடுத்தவர் புத்திசாலி இல்லைன்னு நாம் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமையை நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அவர்களை அந்த திறமையிலே நாம் அவர்களை ஊக்குவித்தோமையானால் நிச்சயமாக அவர்கள் தலை சிறந்தவர்களாக அந்த துறையிலே அவர்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதனால தான் இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமாக அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அவருடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, சிந்தனைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக அவர்கள் வாழ்விலே ஒரு நல்ல ஒரு நிலையிலே அடைவதற்கு இது ஒரு அடித்தளமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த புதிய தலைமுறையானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை ஒரு கண்காட்சியாக காட்சிப்படுத்துகின்ற அந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியுடைய அவருடைய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்துவதன் மூலமாக, அவர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக மென்மேலும் அவர்கள் தங்களை வளர்த்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். எனவே நல்ல முறையிலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தயக்கம் இருக்கும். ஒரு நிகழ்வில் பங்கெடுத்துக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போட்டி போட்டு வரணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் அதில் அது மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ண, நம்ம ஏன் அதில் போய் கலந்துக்கிட்டு நம்ம வேலை உண்டு, நாம் படித்தோமா போனோமா ஒதுங்கி போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு நாம் போட்டியில் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது வேறு. ஆனால் நம்முடைய முயற்சி என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஒரு முயற்சியை தொடர்ந்து முயற்சிக்கின்ற பொழுது நாம் அதை ஒரு சிந்தனையோடு, நாம் ஆழ்மனதிலே நாம் ஒரு லட்சியத்தோடு அந்த லட்சியத்தை அடைய வேண்டும்
என்ற நோக்கத்தோடு அதை நாம் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த லட்சியத்தை நம்மால் ஒரு நாள் அடைய முடியும். அது மாறுபட்ட கருத்து இல்லை. நம்ம ஏனோதானான்னு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் தான் அதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்மால் சாதிக்க முடியும், இதை நான் சாதிப்பேன், இதை நான் முடித்து காட்டுவேன், இது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதிலே நமக்கு வெற்றி என்பது 100% உறுதியாக இருக்கின்றது. எனவே இதில் வெற்றி பெற்றவங்களை, இதில் வெற்றி பெற முடியாதவர்கள், எதுக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சாத்தியமாகும் என்று சொல்லி வெற்றி பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுமே நம் இளைய தலைமுறைக்கு பெருமை சேர்த்துள்ளன என்பதில் ஐயம் இல்லை. அவ்வகையில் இவ்வறிவியல் கண்காட்சியின் ஆழமான வெற்றிக்கு காரணமான நடுவர்களை கௌரவிக்கும் பொன்னான தருணம் இது. முதுநிலை பிரிவு பகுதியை ஆய்வு செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் துறையைச் சார்ந்த தலைமை பேராசிரியர் முனைவர் திருமதி அமுதவள்ளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருமதி அமுதவள்ளி அவர்களுக்கு புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து முனைவர் திரு மேகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா திரு டில்லி பாபு அவர்கள் புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து முனைவர் திரு பார்த்தசாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா திரு டில்லி பாபு அவர்கள் புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து இளநிலை பிரிவினை சீர்தூக்கி தமது தீர்ப்புகளை வழங்கியுள்ள நடுவர்களை மேடைக்கு அழைக்கவிருக்கிறோம். முதலாவதாக பேராசிரியர் திரு ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ரவீந்திரன் அவர்களுக்கு புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி திரு டில்லி பாபு அவர்கள் கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து மின்னணு பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் திரு கிஷோர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு கிஷோர் அவர்களுக்கு புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி திரு டில்லி பாபு அவர்கள் கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து இணை பேராசிரியர் திருமதி அனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி அனிதா அவர்களுக்கு புத்தகம் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் முயற்சியில் அர்ப்பணித்து சிந்தனையில் புதுமை மற்றும் செயல்பாடுகளின் நேர்த்தி என தங்களது பங்களிப்பை அளித்த எதிர்கால விஞ்ஞானிகளை ஊக்குவித்து உலகிற்கு அறிமுகப்படுத்தும் இந்நிகழ்ச்சியில் எங்களின் சின்ன சின்ன முயற்சிகள்தான் நம் நாட்டை உயரத்துக்கு அழைத்து செல்கின்றன என தமது 10 விரல்களை வைத்துக்கொண்டு 100 சாதனைகளை படைத்த இளைய தலைமுறைக்கு பரிசுகளை வழங்கவிருக்கிறோம். இப்பொழுது இளநிலை பிரிவில் 5ஆம் இடத்தை பெற்ற அர்ச்சனா சுப்ரையா நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ராகுல் அவர்களை பரிசினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிள்ளைகளை ஆசிரியருடன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இளநிலை பிரிவில் 4ஆம் இடத்தை பிடித்த பிலபாங் இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்த வியாப்ராவ் மற்றும் கருணா யாத்ரா ஆகியோரை பரிசுகளை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
பிள்ளைகள் ஆசிரியர் பெருமக்களுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து 3ஆம் பரிசினை வென்ற செயின்ட் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த விக்னா ஸ்ரேயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து 2ஆம் பரிசினை வென்ற தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சசிதரன் மற்றும் கோகுல் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இம்மாபெரும் மேடையை தனக்கான வெற்றி மேடையாக மாற்றிக்கொண்டு 1ஆம் பரிசினை பெற்றுக்கொள்ள அமலோற்போம் லூட்ஸ் அகாடமி CBSE பள்ளியைச் சேர்ந்த ராம் சிவா நிஷாந்த் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பரிசு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இஸ்ரோ செல்வதற்கான இலவச அனுமதி சீட்டினை அளித்துள்ளது வில்லேஜ் டெக்னாலஜி குரூப். உங்களின் கரவொலிகளை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து முதுநிலை பிரிவில் 5ஆம் இடத்தை பிடித்த பணித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் சூர்யா ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதுநிலை பிரிவில் 5ஆம் இடத்தை பிடித்த பணித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் சூர்யா ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து 4ஆம் இடத்தை பிடித்த பிரெய்னி ப்ளூம்ஸ் பள்ளியைச் சேர்ந்த கோகுலப்பிரியன் மற்றும் ராஷ்மி பாண்டே ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து 3ஆம் இடத்தை பிடித்த PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த அர்ஜுன் மற்றும் கோகுல்நாத் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக 2ஆம் இடத்தை பிடித்த அமலோற்போம் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த
யோகேஷ் மற்றும் நிதிஷ் ராஜா ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாணவர்கள் அனைவரும் கரவொலியை கொடுத்து ஊக்கப்படுத்துமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரமும் எதிர்கால ஆராய்ச்சி பாதைக்கு வைக்கப்படும் உறுதியான படிக்கட்டாக எண்ணி இம்மாபெரும் மேடைக்கு முதற் பரிசினை பெற்றுக்கொள்ள விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த முகமது தாஜு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் நிறுவனர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இவ்வறிவியல் கண்காட்சியில் சாதனை புரிந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வெள்ளி பதக்கங்களை பரிசாக வழங்கி ஊக்குவித்து வருகிறார்கள். உங்கள் வெற்றி அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் உண்மையான வெற்றி என்பதை உங்கள் சாதனை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறது. அவ்வகையில் இப்பொழுது இளநிலை பிரிவில் 2 பள்ளிகளுக்கும் முதுநிலை பிரிவில் 2 பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் தலா 6 கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கவிருக்கிறோம். அவ்வகையில் இளநிலை பிரிவில் முதலாவதாக வரவிருப்பவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள NV அரசு நடுநிலை பள்ளியைச் சேர்ந்த ஹர்ஷிதா மற்றும் ஷஷ்வந்த் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். ஹர்ஷிதா மற்றும் ஷஷ்வந்த். நன்றி. தொடர்ந்து தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பிரணவ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாணவர் பிரணவ் அவர்களுக்கு 6 கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. அனைவரும் உங்கள் கரவொலிகளை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து முதுநிலை பிரிவில் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் கௌதம் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் கௌதம் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து TTSTN அரசு உயர்நிலைப் பள்ளி கல்மண்டபத்திலிருந்து வந்துள்ள பெல்வின் தியாசிங் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெல்வின் தியாசிங் அவர்களுக்கு 6 கிராம் நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வேண்டுகோள். தங்கள் பள்ளியின் பெயரை பதிவு செய்த விடத்தில் ஒவ்வொரு பள்ளிக்குமான நினைவு பரிசும் பங்கேற்ற மாணவர்களுக்குமான பங்கேற்பு சான்றிதழும் வழங்கப்படும். அதை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பொறுமை காத்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.